காஞ்சிபுரத்தில் மதிமுக கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வளையாபதி மற்றும் பிரபு ஆகியோர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டித்து குரல் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாசறை செல்வராஜ் தலைமையில் விசாரணை என்ற பெயரில் மதிமுக கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வளையாபதி மற்றும் பிரபு ஆகியோர் மீது கொடூர காவல் சித்திரவதை நடத்தியதை கண்டித்து குரல் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன், திராவிட கழக மாவட்ட இணை செயலாளர் மோகன் முருகன், மாநகர செயலாளர் மகேஷ் ராமஜெயம், பாரதி விஜயன் உள்ளிட்ட பலர் முன்னிலை வைத்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை செட்டியார், விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு, மாநில வழக்கறிஞர்கள் செயலாளர் பார்வேந்தன், பாலாற்று பாதுகாப்பு கூட்டியக்கம் காஞ்சி அமுதன், ரவி, பாரதி, சரவணன், ஆசிர்வாதம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார்கள். இதில் ஏராளமான பொதுமக்களும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளும் காவல்துறை சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். என்ன பண்ணிருக்கணும்னா, நாம் இந்த மாதிரி மனித உரிமை அவர் நிரபராதி தான். அந்த கோணத்துல மனித உரிமைகள் மீறப்படுதுன்ற அந்த ஒரு வேகம் நம்மிடையே கொஞ்சம் குறைந்து விட்டதோ என்ற எண்ணம் தான் இருந்தது. ஏன்னா எல்லோரிடமும் ஒரு சின்ன அதுக்கு காரணம் இப்பயும் நமக்குள்ள போலீஸ் கைது பண்ணிட்டாலே குற்றவாளின்னு நம்ம எல்லா பொதுமக்களுக்கு இருக்கிற நினைப்பு தான் கிளர்ந்து எழுந்தது. ட்ரம்ப் பயந்தார். அந்த அளவுக்கு இங்க ஒரு தோழர் நமக்காக ஒரு பல்வேறு வகையில அமைப்புகளுக்கு ஒரு ஆதரவு சக்தியா இருந்த ஒரு தோழர். உண்மையிலேயே எத்தனையோ செல்வராஜன் கூட சொன்னாரு, எத்தனையோ கொலைகள் நடக்குது, எதுக்காக இவ்வளவு சித்திரவதைன்றது ஒரு கேள்வியா தான் இருக்குது. கருத்து காவல்துறையும் இதை ஏதோ அப்படியே மூடி 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 வழி வாங்கி இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. போராட்டங்கள் எப்பொழுதும் ஏதோ ஒரு கட்டத்தோடு முடிந்து விடாது. அடுத்ததாக நம்முடைய தோழர் ரவி பாரதி, திராவிடர் விடுதலை கழகம்